வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கு பொறுத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் தன்னை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகின்ற பொழுது அரசாட்சிக்கெல்லாம் தான் அதிபதியாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅ்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. தான் நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதாகவும் தான் நாடியவர்களை அதிகாரத்தை விட்டும் அகற்றுவதாகவும் அல்லாஹ் சொல்கிறான். தன் நாடியவர்களை கண்ணியம் செய்வதாகவும் தான் நாடியவர்களை இழிவுபடுத்துவதாகவும் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரங்கள் கிடைப்பதும் அது கிடைக்காமல் ஒருவருக்கு அப்புறப்படுத்தப்படுவதும் அல்லாஹ்வுடைய கரங்களிலே இருக்கிறது. அனைத்து நனவுகளும் அவனுடைய கைவசமே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அருமையான நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் கையேந்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே புறக்கணிக்கப்பட்ட பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தாலிப் போன்ற பெருமானாருக்கு பக்கபலமாக இருந்த அத்தனை நபர்களும் மரணித்து விட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள். நபி அவர்கள் மனம் உடைந்து இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக தாயிஃப் நகரத்திற்கு செல்கிறார்கள். நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிபயங்கரமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டதற்கு பின்பு மீண்டும் மக்காவை நோக்கி நபி அவர்கள் வருகிறார்கள். மக்காவின் எல்லைக்கு வந்ததற்கு பின்பு பெருமானாருக்கு தோன்றுகிறது, எண்ணம் தோன்றுகிறது, மக்கத்தில் உண்டான குறைஷிகள் முழுவதுமாக நம்மை புறக்கணித்து விட்டார்கள், நம்மை அவர்கள் சமூக புறக்கணிப்பு செய்து விட்டார்கள் என்று பெருமானார் எண்ணிவிட்டு ஒரு நபரை மக்காவில் செல்வாக்கு மிக்க சில மனிதர்களிடத்தை நபியவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். தன்னை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி என்ற அந்த செய்தியோடு நபரை நபியவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். மக்காவில் உண்டான அத்துணை செல்வாக்கு மிக்க நபர்களும் மறுத்துவிட்ட நிலையில் அப்துல்லாஹ் பின் அதி என்ற ஒரு நபர், செல்வாக்கு மிக்க மக்காவிலே செல்வாக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நபர், அவர் பெருமானாரை பாதுகாக்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நபியவர்களிடத்திலே உங்களுக்கான பாதுகாப்பையும் நீங்கள் இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்கான ஏகத்துவ பிரச்சாரத்திற்கான பாதுகாப்பையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இரவு அவருடைய வீட்டில் நபி அவர்கள் தங்கினார்கள். அதிகாலை பொழுது விடுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அதி என்ற அந்த நபர், அவரும் அவர்களுடைய ஆண் மக்களும் உறுதிய வாளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு காபாவிற்கு அருகில் வருகிறார்கள். அன்று மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் காபாவில் தான், அந்த இடத்தில் தான் எடுக்கப்படும். அவர் சொல்கிறார், எல்லா நபர்களையும் ஒன்று கூட்டி சொல்கிறார், பெருமானாரை பாதுகாக்கும் பொறுப்பை, முஹம்மதை பாதுகாக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், முஹம்மது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். அப்பொழுது அபூ ஜஹல் குறுக்கிடுகிறார், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீரா அல்லது பெருமானாரை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீரா என்று கேட்ட பொழுது அவர் நபியவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டவர் அவர் சொன்ன பொழுது அபூ ஜஹலும் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்காமல் பின்வாங்கி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில தோழர்கள் அவரின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். நமக்கான செய்தி என்னவென்றால், அந்த அப்துல்லாஹ் இப்னு அதி என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இறை நிராகரிப்பாளராகத்தான் இருந்தார். சிறுபான்மைகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அரசியல் பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இந்த வரலாற்று நிகழ்வு என்பது இருக்கிறது. நபியவர்கள் பத்ர் யுத்தத்திலே கைதிகள் பிடிப்பட்ட பொழுது சொன்னார்கள், அந்த அப்துல்லாஹ் இப்னு அதி உயிரோடு இருந்திருந்தால், அவர் சிபாரிசு செய்திருந்தால் இந்த மக்கத்து குஃபாரான அந்த கைதிகளை நான் விடுவித்திருப்பேன் என்று நபியவர்கள் சொன்னார்கள் என்றால் எந்த அளவிற்கு நபியவர்கள் அவரின் மேல் மதிப்பு வைத்திருப்பார்கள். தேச மக்களின் பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை நிராகரிப்பாளரின் பாதுகாப்பை நபியவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. இதிலிருந்து தேர்தல் அரசியலில் முஸ்லிம்கள்
பங்கு கொள்ளலாம், வாக்குரிமை செலுத்துவதற்கு இந்த நிகழ்வு ஒரு வட்ட வெளிச்சமான ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, ரோம் வெற்றி கொண்டப்பட்டதற்கு முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரோமர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் அகல கிதாபுகள், கிறிஸ்துவர்கள். அவர்களின் வெற்றிக்கு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று இறைவன் குர்ஆனிலே ஒரு நீண்ட ஒரு சூறாவை எழுதி பேசுகிறார். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட இந்த இந்திய தேசத்திலே இந்தியர்களாகிய நாம் நம்முடைய ஜனநாயக வாக்குரிமையை செலுத்துவதற்கு நாம் தயாராகி கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாக்கு வங்கிகளை இஸ்லாமிய சமூகத்தின், சிறுபான்மை சமூகத்தின் எழுச்சிக்கு உரமாக அல்லாஹ் மாற்றுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.